முஸ்லீம்னா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டான குடும்பம் தான், பெண்களை வந்து அடக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. கல்வியால் வளர்ந்துட்டோம், மருத்துவத்தால் வளர்ந்துட்டோம், இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்களில் தொலைத்தொடர்பு வசதிகளில் வளர்ந்துட்டோம்னு சொன்னால் கூட பெண்கள் பற்றி நம்முடைய பார்வை மாறி இருக்கானா அது பெருசாக மாறல. நமது குரல் சன்னமானதுதான், ஆனாலும் நாம் பேசியாக வேண்டும். ஆம்பளைங்க தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்கிறாங்க, அது ஒன்று தான் நமக்கு தெரியும். பெண்களுக்கும் ஒரு பவர் இருக்குது கூலான்னு அவங்க சொல்லலாம்ங்கிறது இந்த படத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கும் வந்து ஒரு இந்து நண்பருக்காக ஒரு முஸ்லீம் நண்பரும், ஒரு முஸ்லீம் நண்பருக்காக இந்து நண்பரும் உயிரக்கூடக்கூடியவங்க இருக்காங்க. என்னோட லைஃப்ல என்னுடைய இந்து நண்பர்கள் நாங்கள் மாமா மச்சான் தான் சொல்லிப்போம், எங்கள் சொந்தக்காரங்க. எங்கள் ஊரில் அது இருக்கிறது, அது வளைந்து திணிக்கிறது. அது இந்த நிலத்தோட உண்மை. பொதுமக்கள் வெகுஜன மக்கள் இந்த படத்தை எதனால் பார்க்கணும், இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார். தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியான ஆடியன்ஸ். நல்ல முயற்சிகளை அவங்க எப்போவுமே கைவிட்டவங்க கிடையாது. புதிய சிந்தனைகளுக்கு ஜனங்க எப்போவுமே முன்னுரிமை தர்றாங்க. நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கன்னா ரெண்டு பேருக்குமே சார், செல்வா சார் யாருக்கும் பிடிக்காது. எங்களை வளர்க்கும் போது நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வளர்ந்துட்டோம், சம்பாதிக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் எப்போ பார்க்கறது? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். மீரான் மைதீன் அவர்களுடைய அஜ்னபி நாவல் படிச்சிருக்கேன் சார் நான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அயலகத்தில் வாழக்கூடிய, அரபு நாட்டில் வாழக்கூடிய தென்னிந்தியர்கள், கேரளா மக்கள், தமிழக மக்களுடைய வாழ்க்கை வந்து பயங்கரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த தாக்கத்தை வந்து இதில் நீங்கள் ரொம்ப எளிமையாக கடத்திட்டீங்க சார். அந்த பிரிவு, அந்த வாழ்க்கையவே கடத்திட்டீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பாய்லர் தான், இறப்புக்கு கூட கடைசி நேரத்தில் வந்து மன்னர் போகக்கூடிய ஒரு வழி. அந்த வழிகளை எப்படி நீங்கள் வந்து யோசித்து அவ்வளோ உணர்வுபூர்வமாக எழுதுனீங்க? இல்லை, நான் தான் சொன்னேன்ல, அதில் யோசிக்கவும் இல்லை, எழுதவும் இல்லை. இதெல்லாம் இருந்த விஷயத்தை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். சார்கிட்ட கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து என்னென்னா, என்னுடைய கதைகளை நான் எழுதி பார்க்கவே இல்லை. என்னுடைய ஃபேமிலியில் என் சித்திகளுக்கு, என் பெரியம்மாக்களுக்கு, என்னுடைய மாமா மாமிகளுக்கு, என்னுடைய உறவினர்கள் பலருக்கு, ஊரில் இருக்கக்கூடிய பலருக்கு நடந்ததை கண்ணால் பார்த்தது என்னோடய மூளைக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருந்தது. அப்புறம் இந்த படத்தோடைய ரைட்டர் விஎஸ் முகமது அமீன் அவருடைய ஷார்ட் ஸ்டோரி நெய்தல்ங்கிற ஷார்ட் ஸ்டோரி தான் நான் வாசிக்கிறேன். அந்த ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து நம்ம இந்த படம் பண்ணலாங்கிறோம். அவரே அடிப்படையில் வந்து இந்த கடையனூரை சார்ந்தவருங்கிறதுனாலையும், அவங்க நெய்தல் குடும்பத்தை சேர்ந்தவங்களா, நெசவு குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனாலையும் எங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி அதை எழுதும்போது, நாங்கள் வந்து இந்த கேரக்டருக்கு இப்படி இருந்தால் அப்படின்லாம் நாங்கள் எழுதவே இல்லை. அந்த கீழே தெருவில் வந்து அந்த பாத்திமாக்காவோட வீட்டில் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். ஸோ இந்த கதையை வந்து இந்த ஊருக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம், இந்த மனுஷங்க கொடுத்தாங்கன்னு சொல்லலாம், அங்கே இருக்கக்கூடிய தெருக்கள் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். வந்து நாங்கள் எழுதவே இல்லை, அந்த ஊரே தன்னுடைய கதையை எழுதிக்கிச்சுன்னு தான் சொல்ல முடியும் சார். உங்களுக்கு அந்த வார்த்தைகள் உச்சரிக்கிறது எல்லாம் ரொம்ப புதுமையாக இருந்திருக்கும் சார். இப்போது இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை பேசினா கூட இன்சாலா, அவங்க பாட்டில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் இவர் தான் அப்படின்ட்டு. இன்ஷா அல்லான்ட்டு மெசேஜ் அனுப்புனா கூட இன்ஷா அல்லா அப்படின்ட்டு போட்டு தான் இஸ்லாமியர்கள் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு, அந்த கதாபாத்திரமாக மாறுறதுக்கான நேரம் எவ்வளோ எடுத்துச்சு? அதை எப்படி நீங்கள் கையாண்டீங்க? அந்த வார்த்தைகள்லாம் எப்படி பேசுறதுக்கு சுலபமாக மாறிச்சு உங்களுக்கு? இல்லை, அந்த ரைட்டர் அவர் பேர் என்ன, அமீன், அவர் பின்னாலே நிற்பார், நின்றுட்டு அவங்க சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுவேன். மற்றபடி அதில் ஒன்றும் மூழ்கி முத்தெடுக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு டைம் முக்கியம் இல்லை. ஏன்னா டக்குன்னு அது முடிக்க வேண்டிய ஒரு சில காலகட்டங்கள்லாம் வந்தது. அதில் ரொம்ப பாடம் படிக்கணும், இதை நம்ம எப்படி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நான் போகல. அந்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணணும் அப்படிங்கும்போது தெரியாததை அமீன்கிட்ட கேட்பேன், அவர்கிட்டயே கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க, அதை உடனே பண்ண முடியும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலாக் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனால் வந்து குலாப் அப்படின்ட்டு ஒரு விஷயம், குலால், அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். முத்தலா கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பொதுப்பார்வை இருக்குது சார், முஸ்லீம்னா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டான குடும்பம் தான், பெண்களை வந்து அடக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தில் பேசுவாங்க, நம்மளுடைய குரல் மிக சன்னதமானது தான், நானும் ஒழித்தாக வேணும் அப்படின்ட்டு ஒரு கோட் சொல்லுவாங்க. அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து கொஞ்சம் புரட்சிகரமாக நல்லா படிக்கிற மாதிரியான ஒரு பொண்ணாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி சின்ன வயசில் முக்காடு அணிந்து கொண்டு போயிட்டு இருந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு பிடிக்காத கல்யாணத்தை விவாகரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால கொண்டு வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பெண்ணிய பார்வை உள்ள கொண்டு
வரதுக்கான காரணம் என்ன? இஸ்லாம் மேலே இருக்கக்கூடிய இல்லை இஸ்லாம் வந்து பெண்களுக்கு பொதுவான ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை நிறுவுவதற்காக அந்த மாதிரி வச்சு இல்லை அப்படி ஆக்சுவலி பெண்கள் எல்லா சமூகத்துலேயும் பெண்களோட நிலைமை பெண்களோட தான் இருக்குது, பெண்களாக தான் இருக்காங்க வந்து. ஸோ அதனால நமக்கு வந்து இன்னைக்கு கல்வியால் வளர்ந்துட்டோம், மருத்துவத்தால் வளர்ந்துட்டோம், இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்களில் தொலைத்தொடர்பு வசதிகளில் வளர்ந்துட்டோம்னு சொன்னால் கூட பெண்கள் பற்றி நம்மளுடைய பார்வையை மாறியிருக்கானா அது பெருசாக மாறல. இன்னும் படித்தவங்க முற்போக்காக சிந்திக்கிறவங்களுடைய பார்வையிலேயே பெண்கள் குறித்த பார்வை வந்து தட்டையாக தான் இருக்கும் வந்து. இப்போ எனக்கு பெண்கள் கதாபாத்திரங்களை எழுதும்போது நான் பெண்கள் பார்த்தது இந்த சமூகத்தில், முஸ்லீம் சமூகத்தில் இல்லை, ஓவராலாக என்னுடைய தோழர்கள், நண்பர்கள், நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகக்கூடிய இப்படி நிறைய பேருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அதில் இருக்க வந்து. வேற ஒன்று வேணால் சொல்லலாம். அதை தாண்டி வந்து இஸ்லாமிய பெண்கள் குறித்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதலுங்கிறது பெண்களோட மட்டுமே கிடையாது வந்து. அது என்னவாகும்னா அந்த சமூகம் குறித்து, அந்த மதம் குறித்து இருக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. எப்படின்னா அதை வந்து பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு, ஆண்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, பெண்கள் வந்து அடிமையின் குருடாக இருக்காங்க இப்படின்னு. அப்படி இல்லை வந்து. அங்கே வந்து இப்போ பெண்ணுக்கு வந்து தனக்கு பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து வெளியேறுவதற்கான ரைட்ஸை வந்து அங்கே இருக்குங்கன்னு சொல்கிறதுக்காக தான் குரான் வச்சுருக்குறோன்றது. ஓகே, அது உண்மையிலே உலகத்துக்கு தெரியாத விஷயம். எனக்கே இவ்வளவு 73 வயசாகிடுச்சு, நல்ல நாலெட்ஜபிள் பர்சன் தான், நிறைய படங்கள் எடுத்துட்டேன். ஆம்பளைங்க தலாக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலைன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று தான் நமக்கு தெரியும். ஆமாம் சார். இப்போ குலா சார், பெண்களுக்கும் ஒரு பவர் இருக்குது, குலான்னு அவங்க சொல்லலாம்ங்கிறது இந்த படத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு நமக்கு தெரியும். நீங்கள் ஆக்சுவலி யுத்தங்களில் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் வரலாறு எடுத்து படிச்சிங்கன்னா வந்து தோழர்கள்னு சொல்ல, முதல்ல தோழர்கள்ங்கிற வார்த்தையை, அந்த டேர்ம்ஸே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் தான் வந்து சொல்கிறாரு. சஹாபாக்கள் நீங்கள் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து சொத்துல பங்கு கொடுக்கணுங்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்ப கட்டங்களில் அவர் இருந்த காலகட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக நமக்கு சினிமாக்கள்லேயும் நம்ம இருக்கக்கூடிய சராசரியான பார்வையில் இருந்துமே நம்ம முஸ்லீம் பெண்கள்னாலே இப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு கட்டுக்கதைகளிலிருந்து அது வந்து உண்மையான கதைகள்ங்கிற இடத்துக்கு நகரப்பட்டுகிட்டே இருக்குன்றது. அப்படி இல்லைங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகத்தான் பர்வீனுங்கிற கேரக்டரை வந்து என்ன நாங்கள் உருவாக்கலை, எடுத்துக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி நான் பார்த்த என்னுடைய தோழர்களுடைய, நண்பர்களுடைய, பெண்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களிலிருந்து நான் அந்த கேரக்டரை எடுத்துக்கிட்டோம். இன்னொரு கொஷின் சார், அது எனக்கு கொஞ்சம் தனியாக தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் மட்டும் திணித்த மாதிரி தெரிஞ்சது, ஆனால் தேவையானதாகவும் பட்டுச்சு. ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு ஹிந்து வந்து நெருங்கிய நண்பராக இருக்கலாம், மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவு. அது இந்த காலத்தில் இப்போ இருக்க அரசியலில் வந்து நம்ம பதிவு பண்ணப்பட வேண்டியது தான். பட் அது வலிந்து திணித்த மாதிரி இருந்துச்சு சார் எனக்கு அந்த ஒரு விஷயம். அப்படி இல்லை வந்து அப்படி இல்லை அந்த உறவு முறைகளை சொல்கிறீங்களா, இல்லாட்டி மாமா மாப்பிள்ளை மயில் வாகனங்கிற நட்பு சொல்கிறாரு. அதான் நட்பு தான். அப்படி இல்லை. நீங்கள் அப்படின்னா தென்பகுதி, நீங்கள் உங்களுக்கு எந்த ஊர் வந்து? நான் நாமக்கல் சார். நாமக்கல்லா? பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து முஸ்லீம்கள் மாமன் மச்சங்கிற உறவு இருக்குது. அந்த குறிப்பாக தென்பகுதிகளில் மாமைய மச்சன், சின்னதாங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். அது வந்து இன்றைக்கும் வந்து ஒரு இந்து நண்பருக்காக ஒரு முஸ்லீம் நண்பரும், ஒரு முஸ்லீம் நண்பருக்காக இந்து நண்பரும் உயிரை கூடக்கூடியவங்க இருக்காங்க. என்னோடய லைஃப்லேயே என்னுடைய இந்து நண்பர்கள் நாங்கள் மாமா மச்சான் தான் சொல்லிப்போம். எங்கள் சொந்தக்காரங்க தான் சொல்லுவோம் வந்து. அது தென்பகுதியில் குறிப்பாக வந்து ராம்நாடு, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில், தேனி, இப்போ சாருடைய ஊர்லலாம் இருக்கு இல்லையா சார்? ஆமாம், எங்கள் ஊரில் எங்களெல்லாம் மாமா மாப்பிள்ளை தான் கூப்பிடுவோம். அது இருக்கிறது, அது வளைந்து திணிக்கிறது. அது இந்த நிலத்தோடைய உண்மை, தமிழ் நிலத்தோடைய அது ரொம்ப அசலான உண்மை. இங்கே அப்படியான உறவு இருக்குங்கிறத சொல்லணுங்கிறது தான் விரும்பினேன். இந்த உறவை வந்து மதமோ சாதியோ அரசியலோ பிரிக்க முடியாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல விரும்பினேன் அவன்கிட்ட வந்து. சார், நான் இந்த விஷயத்தை வந்து நானும் உணர்ந்திருக்கேன். பட் இதை வந்து உங்கள் மூலியமாக வெகுஜனத்துக்கு பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன் சார். என்னோட ரூம்மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் தான். என்னோட நெருங்கிய நண்பர், குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் வச்சுங்களேன். என்னோட ஒரு 10-11 வருஷமாக 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க உறவுமுறைகளுக்கு நடுவில், அப்படி பழகிட்டு இருக்க மனிதர்களுக்கு நடுவில் பல விரிசல்கள் பலரால் ஏற்படுத்த நினைக்கிறப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன் சார். நீங்கள் எப்படி படத்தில் வந்து அந்த விஷயத்த ஒரு காரணத்துக்காக கேட்டீங்களோ அதுக்குனால தான் நானும் அதை கேட்டேன் சார். கடைசி கேள்வி சார், பொதுமக்கள், வெகுஜன மக்கள் இந்த படத்தை எதனால் பார்க்கணும், இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, டெஃபினெட்லி இன்றைக்கி நீங்கள் நிறைய இந்த தேட்டருக்கு போகிறோம், நிறைய ஆடியன்ஸ் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது என்னென்னா,
இந்த படம் ரொம்ப அன்பை பேசுது. சக மனிதன் மீதான அன்பை வந்து வெறுப்புக்கு நடுவில், நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய வெறுப்புங்கிற இருளுக்கு நடுவில் பேரன்பின் ஒரு சுடரை ஏற்றணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த படம் சொல்லுது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து பெண்கள் கூட்டம் கூட்டமாக இன்றைக்கி தேட்டருக்கு வராங்க, வந்து ரொம்ப கூட்டம் கூட்டமாக வராங்க. எனக்கு தெரிஞ்சு தேட்டர் ஓனர்ஸே என்னை 2-3 பேர் பேசினாங்க. ஸோ ஒரு இன்றைக்கி சொல்லப்போனால் நாங்கள் ஒரு எளிய டீம், இந்த எளிய டீம் கூட இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கவனத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா மக்களுடைய பேராதரவு தான். ஸோ நிச்சயமாக அது நாங்கள் சொல்லணும்னு நினச்சிக்கிற விஷயத்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் இன்றைக்கி இல்லைங்க, தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியான ஆடியன்ஸ். நல்ல முயற்சிகளை அவங்க எப்போவுமே கைவிட்டவங்க கிடையாது. ஒரு நல்ல படைப்பு வந்து மிஸ் ஆகுதுன்னா அது வேறு சில இயற்கை சூழல்கள், மற்ற நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரியான சூழல்லையோ இல்லை திட்டமிடாத மார்க்கெட்டிங் அந்த போன்ற விஷயங்களில் தான் அது நிகழ்மை ஒழிஞ்சு, மற்றபடி ஜனங்க ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. நல்ல படைப்புகளுக்கு, புதிய சிந்தனைகளுக்கு ஜனங்க எப்போவுமே முன்னுரிமை தர்றாங்க. இந்த படத்தையுமே வந்து இன்றைக்கி முன்னுரிமை கொடுத்து ரொம்ப தழுவி 2 கைகளாலையும் அணைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி தேட்டர்களுக்கெலாம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக மக்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அது வந்து நல்ல விஷயம் தான், மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு தாங்க செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஷூட் போயிட்டு வந்து நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகள் ஏதாச்சும் பகிர்ந்துருக்கீங்களா? ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா சார்? பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து நான் நடிக்க போகக்கூடாது, டைரக்ஷன் போகக்கூடாது, நிம்மதியாக வீட்டில் இருக்கணும், அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்டு, அமெரிக்கான்னு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஆசை. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கன்னா 2 பேருக்குமே சார், செல்வா சார் யாருக்கும் பிடிக்காது. என்னை தவிர யாருக்குமே பிடிக்காது. நான் மட்டும்தான் இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவன். அவங்களுக்கு யாருக்குமே, எல்லாருக்கும் அவங்க அமைதியாக ஓய்விடுங்க. ஒரு கரெக்டான பாயிண்ட்டு சொன்னாங்க. எங்களை வளர்க்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வளர்ந்துட்டோம். இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம், சம்பாதிக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் எப்போ பார்க்கறது? சந்தோஷமாக இருங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரொம்ப அர்த்தபூர்வமான இப்படி பிள்ளைங்க எனக்கு சொல்லப்போன பெருமையாக சொல்கிறதுக்கு என்னென்னா, 4 கடவுள்கள் எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்காங்க. அவங்கள குறை சொல்லவே முடியாது நம்ம. அதனால் அவங்க அந்த சைடில் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுன்னா அப்பாவுக்கு என்கரேஜ் ஆகி மறுபடியும் நிறைய வேலைக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது. அந்த கேர்ள்ஸ் அப்படி கிடையாது, பசங்க 2 பேருக்குமே அந்த தாட் இருக்குது. சார், நான் உங்கள்கிட்ட முன்னமே சொன்னேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பவிஷார் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தரை பற்றியும் கேட்டேன். அவர் சொன்ன விஷயம் இதே தான். உங்கள் தாத்தா கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த கன்னிங் தான், அவர் தான், அந்த ஒரு பிடிப்பு இருக்கும், அந்த ஆக்ஷனோட சொன்னாப்புல. அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். படத்தில் போய் பார்த்தா அப்படியே தான் இருக்கீங்க. எனக்கு வந்து யூசஃப்ங்கிறத தாண்டி ஒரு பக்கம் இவர் யூசஃபா இல்லை கஸ்தூரிராஜா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேளை உங்களுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சதுனால தான் இவர் வந்து இந்த கேரக்டர் இவர் தான். இல்லை, அப்படி இல்லை. கஸ்தூரிராஜா சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் தொடர்ந்து அவர் இல்லைனாலும் இருந்தாலும் அதுதான் சொல்லுவேன். வந்து அவர் ஒரு ரொம்ப அர்ப்பணிப்பான ஒரு மனிதர். வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இன்றைக்கி வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் சார் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக மாறி இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி சாதாரண உழைப்பு இருக்காது, சாதாரண இழப்பு இருக்காது, சாதாரண தியாகம் இருக்காது. இந்த கேரக்டருக்காகவும் அவர் பண்ண சாக்ரிஃபைஸுங்கிறது நான் as a டைரக்டராக இல்லை, விலகிருந்து வேறு ஒரு தேர்ட் பர்சனாக பார்த்தாலுமே ஒருத்தர் சினிமாவுக்கு வந்து ஒரு வேகத்தில் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த வேகத்தோடையும் வெறியோடையும் தான் அவர் இதை செஞ்சார். அதோட ரிசல்ட்டு தான் அது. அதனால் டெஃபினெட்லி வந்து நான் அவர் எனக்கு சார் நெருங்கி பழகிறவங்களுக்கெல்லாம் பழக்கம் கிடையாது. அவர் மேபி என்னோடய படம் மட்டும் இல்லை, அவர் சார் நடிச்சிட்டு இருக்க மற்ற படங்கள்லையுமே எல்லா படங்களும் எப்படி தான் எல்லாருமே பார்த்து தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான சில படங்கள் மன்னிச்சிட்ருக்காரு. எனக்கு என்ன பெருமைனா, நான் வந்து சார் முதல்ல நம்ம தமிழில் வந்து அவர் வந்து நடிக்கிறதுல வர்றாருங்கிற ஒரு பெருமைங்கிறத தாண்டி அவர் ஹீஸே நல்ல டைரக்டர், நல்ல பாடலாசிரியர், நல்ல நடிகருங்கிறத இப்போ கொஞ்சம் நிரூபிச்சுக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி மற்ற எல்லா துறையிலையுமே அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டு, சிறந்தவருங்கிற நிரூபிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் லேட்டாக நிரூபிச்சிருக்காரு நடிகர், வேறு ஒன்றும் கிடையாது. வந்து சார் ரொம்ப நன்றி சார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். குமுதம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.